வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். கோவா மாநிலம் உருவான தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் தனித்துவத்திற்காக அயராது உழைத்த அனைவரையும் நினைவு கூறுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாகவும் இந்நாள் அமைவதாக பிரதமர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்ததோடு, வளர்ச்சி அடைந்த இந்தியா எனும் தொலைநோக்கு பார்வையில் கோவா ஒரு முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்களில் புகையிலை இல்லாத நிலையை உருவாக்குவதற்கான டொஃபே செயலியின் முன்னோட்ட பதிப்பை மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணிய சலிலா ஸ்ரீவஸ்தவா நேற்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். இந்த டிஜிட்டல் செயலியானது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் புகையிலை இல்லா நிலையை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை கண்காணிப்பதையும் வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிக வெப்பம் காரணமாக புதுச்சேரியில் இயங்கும் அனைத்து பள்ளிகளும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவித்தார். மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று கூறிய அவர், புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை தமிழக மற்றும் கர்நாடக அரசுகளை கேட்டு பெறுவோம் என்றும் கூறினார். புதுச்சேரியில் 2 புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி உழவர்கரை நகராட்சி மூலம் தட்டாஞ்சாவடியிலும், புதுச்சேரி தொழில் மேம்பாடு மற்றும் முதலீட்டு கழகமான பிப்டிக் மூலம் வில்லியனூர் வட்டம் கரசூர் கிராமத்திலும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைகின்றன. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் ஆசிய 20 வயது உட்பட்டோருக்கான தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா தனது சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து வருகிறது. 4 தங்கம், 2 வெள்ளி மற்றும் 2 வெண்கலம் என மொத்தம் 8 பதக்கங்களை வென்றுள்ள இந்தியா பதக்கப்பட்டியலில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.